அலமேலோ, அலமேலோ, என்னண்ணா? டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? மாப்பிள்ளை ஆத்துக்கார வர டைம் ஆயிடுது. அதெல்லாம் அப்பவே ரெடி பண்ணி ஹார்ட் பேக்ல வச்சுட்டேன்னா. சரி. ஹலோ அரவிந்த், வாங்க வாங்க வாங்க. ஹலோ சார். ஹலோ. என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? நான் கூட வந்துக்கிறேனே. அப்பா அம்மா எல்லாம் வரலையா? அம்மா இப்போ வந்துருவாங்க. அப்பா கொஞ்சம் லேட்டா வருவாரு. ஏன் ஷூட்டிங். இன்னைக்கு கூட ஷூட்டிங் வச்சுக்கணும்? ஷூட்டிங்னா இன்னைக்கு இல்ல சார், நேத்து நைட் ஷூட்டிங். அது காலையில வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். எங்க அப்பாவுக்கு பொறுப்பே கிடையாது சார். அதனால தான் எங்க அப்பா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏண்டி இவன் சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையா? உன்னை யார் நம்ப சொன்னா? கொஞ்சம் பேசாம இரு. நிறுத்து நிறுத்து. எவ்வளோப்பா ஆச்சு? 60 ரூபா சார். 60? இந்தா வச்சுக்க. வாமா, இந்த பாருமா, யாருக்கும் சந்தேகம் வராமல் நான் சொன்ன மாதிரி நடிக்கணும். கவலையே படாதீங்க, பிச்சு உதறிட மாட்டேன். இவங்க தான் அரவிந்தோடைய அம்மா. உங்க அம்மாப்பா? அரவிந்தோட அம்மா. ஏன் அம்மா? நமஸ்காரம்மா. நமஸ்காரம். உட்காருங்க. என் பேர் ரங்கநாதன். இவ தான் என் மிஸ்ஸஸ் அலமேலு. ருக்குடைய அம்மா. அவ தான் என் பொண்ணு ருக்மணி. லட்சுமி பாட்டியோட பேத்தி. அலமேலு வந்து லட்சுமி பாட்டியோட டாக்டர். ருக்மணி வந்து அலமேலோட டாக்டர். ஓ, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னப்பா அரவிந்த், உங்க அம்மா ஸ்ட்ரெயிட்டாவே பாயிண்ட்க்கு வந்துட்டா? எனக்கு பாயிண்டா இருந்தா ப்ராம்ப்டிங்கே இல்லாம சமாளிச்சிடுவேன். ஆனா ரொம்ப பெரிய டயலாகா இருந்தா ரொம்ப கஷ்டம். கேஞ்சது வெங்கடகிரி. என்ன இருந்தாலும் உங்க ஹஸ்பண்ட் ஏஆர்எஸ் ஒரு சினிமா நடிகர். அதான் சினிமா பாஷையிலே பேசிட்டு இருக்கீங்க. என்ன அரவிந்த்? அப்படிலாம் இல்லை சார். சாதாரணமாக எங்கள் அம்மா அதிகம் பேச மாட்டாங்க, அதைத்தான் அப்படி சொல்கிறாங்க. என் பொண்ணு நிறைய பேசுவோம். அவ அம்மா மாதிரி. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? சிரிச்ச நோக்கு என்னவா? ஏண்டி அவளை பார்த்தா குடும்பத்து பொம்மநாட்டி மாதிரியா இருக்கு? ஏதோ உதட்டுல எல்லாம் சாயம் பூசிட்டு வேஷம் போடுற வர மாதிரினா வந்திருக்கா. என்ன குடும்பமோ என்ன எழவோ ஒன்னும் தெரியலையே. நீ சுத்த கர்நாடகம், அவ ஏதோ கொஞ்சம் மாடனா இருக்கா. அது உனக்கு பிடிக்காதே. நடிப்புன்னா உங்க பையன் அரவிந்துக்கு பிடிக்காது. உங்களுக்கு எப்படி? ஐயோ, நடிப்புனா எனக்கு உயிர். ஒரு நாள் நடிக்கலன்னா கூட எனக்கு என்னமோ போல ஆயிடும். அது அப்பா ஒரு நாள் நடிக்கலைன்னா கூட எங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். எங்க அப்பாவோட நடிப்பு எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதானே சொல்றீங்க? ஆமா. அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாரு. இருங்க, உட்காருங்க. நான் போய் அழைச்சிட்டு வரேன். நீங்களே வா. சரி, அழைச்சிட்டு வாங்க. ஏன்பா, இதான் அம்மான்னு அப்பாவுக்கு தெரியுமா? எனக்கே இப்பதான் தெரியும். சொல்லிட்டீங்களா இல்லையா? எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கு. தைரியமா இருக்கு. ஸ்கிரிப்ட் இல்லாம முதல்ல நடிக்கிறேன். ஒரே டென்ஷனா இருக்கு. ஆமா, ஸ்கிரிப்ட் இருந்தா மட்டும் கிழிச்சிட போறேன். பேசாம வா. வாங்க வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். இதான் என் ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ஏஆர்எஸ். நமஸ்காரம். மிஸ்ஸஸா? அப்போ உள்ள இருக்கிறவா? உள்ள இருக்கிறவங்களும் மிஸ்ஸஸ் தான், இவங்களும் மிஸ்ஸஸ் தான். இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிறவா? ஆமாங்க, வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. நான் தான் கார்ல அழைச்சிட்டு வந்தேன். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ளேயும் அவங்க வருவாங்க. டார்லிங், ஆஃப்டர் யூ. அப்பா, குட் மார்னிங். குட் மார்னிங். எனக்கு சரிடா, தாயிற் சிறந்ததோர் கோவிலும் இல்லைன்னு கேள்விப்பட்டிருப்ப. அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுடா. சரி, நமஸ்காரம் தானே, பண்ணிடுறேன். யூஸ்வலாக பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனில் பொண்ணை தான் நமஸ்காரம் பண்ண சொல்லுவாங்க. எங்கள் அப்பா ரொம்ப வித்தியாசமானவர். என்ன பண்ண சொல்கிறாரு, பண்ணுறேன். நமஸ்காரம் பண்ணுறேன். நல்லா நல்லா. அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுன்னா நீ யாருக்கோ பண்ணிட்டு இருக்கியடா. பண்ணியாச்சே. அம்மா தானே. என்னது? அவர் அம்மாவா இருக்கும் போல இதுப்பா. போய் நமஸ்காரம் பண்ணிட்டு போ. சரி, நமஸ்காரம் பண்ணுறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்னா இருப்பா. இதான் ருக்மணி. ருக்மணி, இதான் எங்க பாட்டி. அரவிந்த், என்னடா அம்மாவை போய் பாட்டிங்கிற? அதானே, எனக்கு அப்படி என்ன வயசாயிடுத்து? அப்படி ஒன்றும் வயசு ஆகலையா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாட்டிய நீங்க எப்படி இது? டேய், தத்து பித்துன்னு உளராத. பேசாம கூடாதுன்னா ஒரு நிமிஷம் நீங்க கூட வரணும். அம்மா அம்மா வேணாம், நீங்க இங்க இருங்க. சரி, போயிட்டு வந்துடுறேன்.
என்னண்ணா என்ன நடக்கிறது இங்க? ம் அதாண்டி எனக்கும் புரியல. எனக்கு நன்னா புரிஞ்சுடுத்து. என்ன இந்த குடும்பமே ஒரு குழப்பமான குடும்பம்னு நன்னா தெரியறது. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? சார் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இது. நாம அப்படியே எகிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். யோ கடைசி வரைக்கும் கூட இருக்கணும், அதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. இது கம்பி என்ற வரைக்குமா? சுமாரியா? முன்னாடி ஒரு அம்மா வந்துட்டாங்க, நீங்க ஒரு அம்மா கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்க ஜென்டில்மேனா? பின் என்ன சார், 2 ஒய்ஃபை கூட்டிட்டு வந்தா நீங்க ஜென்டில்மேனா? உங்க பையனா? எனக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? நான் ஒரு ஒய்ஃப் தாண்டா கொண்டாந்தேன். நீ தான் இன்னொரு பொம்பளை கொண்டாந்து உட்காந்து வச்சிருக்க. நான் கூட்டிட்டு வரல சார். உங்களோட நெய்பர், என் எம்டி, அவர் கூட்டிட்டு வந்தாரு. உன் எம்டி என் நெய்பர் தானே. இன்னொரு பொம்பளை அழைச்சிட்டு வரேன்னு என்கிட்ட சொல்ல வேண்டாம் அவரு. சொல்லிருக்கலாம், நீங்க கூட சொல்லிருக்கலாமே இன்னொரு அம்மாவை அழைச்சிட்டு வரேன்னு. எனக்கு டைம் இல்ல. அவருக்கும் டைம் இல்ல சார், அவசரத்துல காலையில கூட்டிட்டு வந்தாரு. இங்க பாருப்பா, அந்த பொம்பளை ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னா, வர முடியாதுன்னு சொன்னா, இப்ப திடீர்னு கேன்சல் ஆயிடுதுன்னு வந்து நிக்கிறா. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அழைச்சிட்டு வந்தேன். ஹெல்ப் பண்ணணும்னு வந்தீங்க சார், இப்போ என்ன பெரிய பிரச்சனையில விட்டீங்களா இப்போ? அப்படியா? இப்ப என்ன பண்ணுங்கிற? நான் அந்த பொம்பளை அழைச்சிட்டு போடுறேன்ப்பா, விடு என்ன. ஐயோ, சார் இந்த பாருங்க, நடுவுல விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்க அப்பான்னு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, அம்மா யாருன்னு தான் ரிஜிஸ்டர் ஆகல. இப்போ அதை நீங்க எப்படியாவது ரிஜிஸ்டர் பண்ணலாம் உங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. இந்த பாருங்க, இது உங்க கை இல்ல, காலா நினைச்சு கேட்கறேன். தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாதீங்க. இதை ஏன்பா என் காலை நினைச்சுக்கிறேன்? இதோ என் காலை இருக்க. ஜோக்கு ஜோக்கு. இதே மாதிரி ஜோக்கா ஏதாவது பேசி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் சார். உங்களுக்கு தெரியும் நான் ஒரு ஆர்ஃபன். என்னோட லவ் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? ப்ளீஸ் 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 விட்டு போயிடாதீங்க. நீ கவலையே படாத. எவ்வளவு டிவி சீரியல், எவ்வளவு டிராமா, எவ்வளவு சினிமா ஆக்ட் பண்ணிருக்கேன். நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். எல்லா டயலாகும் நான் ஓகே பாத்துக்கிறேன். சார். ஒரே ஒரு கண்டிஷன், உள்ள வந்து நீ வாயை திறந்து பேசக்கூடாது. ஐ மீன் பேசக்கூடாது. சரி, நான் பேசல, நீங்க பேத்துங்க. ம். இதை, சீ, நீங்க பேசுங்க. என்ன சார் நடக்கிறதுங்க? நீங்க இவாள உங்க மிஸ்ஸஸ்ன்னு சொல்ற, அரவிந்த் இவாளத்தான் அவன் அம்மாங்கிறான். எது உண்மை? ரெண்டுமே உண்மை. என்ன சார் குழப்புறீங்க? எப்படி ரெண்டும் உண்மையா இருக்க முடியும்? இதுல என்ன சார் குழப்பம்? இவங்க 2 பேரும் ட்வின்ஸ். முகஜாடையை பார்த்தா அப்படி தெரியலையே. எப்படி சார் தெரியும்? என் ஒய்ஃபோட அப்பாவுக்கு 2 ஒய்ஃப்ஸ். அவங்க 2 பேருக்கும் தனித்தனியா பிறந்தவங்க தான் இவங்க 2 பேரும். அதாவது மூத்தவளுக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால இளையவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் எங்க மாமனார். அதனால இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் தானே. என்ன சார், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா குழந்தை பிறந்தன்னு சொல்ற, அப்புறம் எப்படி ட்வின்ஸ் ஆக முடியும்? அங்கதான் பாயிண்ட். முதல்ல இளையவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு, அப்புறம் தான் மூத்தவளுக்கு. அதனால இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் தானே. சார் எனக்கு புரியல. அரவிந்த் யாருக்கு பிறந்தா அதை சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க சார். இப்பதான் இவங்க பிறந்த கதைக்கே நான் வந்திருக்கேன். இதுக்குள்ள இவங்களுக்கு பிறந்த கதையை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களே. எதுலையுமே ஒரு ஆர்டர்ல போகணும், அவசரப்படக்கூடாது. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? இல்ல, அரவிந்த் யாருக்கு பிறந்தான்னு தெரிஞ்சுக்கலாமா? 2 பேருக்கு தான். 2 பேருக்குமா? எப்படி சார் முடியும்? என்ன கஷ்டம்? இந்த ட்வின்ஸோட ஜீன்ஸ் இருக்கே, அது பிரகாரம் இவ மூத்தவளுக்கு பிறந்தவ, அவ இளையவளுக்கு பிறந்தவ. ஆனா இளையவளுக்கு முன்னாடி குழந்தை பிறந்ததுனால இவ மூத்தவள் ஆயிட்டா. ஆனா அரவிந்த் அவளுக்கு தான் பிறந்தான். யாருன்னு கேட்காதீங்க, அவசரப்படாதீங்க சார். இன்னும் அரவிந்துக்கே தெரியாது, நாங்க யாருன்னு சொல்லலையே. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தெரியுமா? அரவிந்தே ட்வின்ஸா தான் பிறந்திருக்கணும். ஆனா பாவம் சிங்கிளா பிறந்துட்டான். ஆனா இவங்க விடலையே. ஒருத்தி அவனை அரவிந்தன்னு கூப்பிடுவா, இன்னொருத்தி கிருஷ்ணான்னு கூப்பிடுவா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், அரவிந்த் அவங்க 2 பேரையுமே அம்மானு தான் கூப்பிடுவோம். இல்லையே சார், செத்த முன்னாடி இவாளை பாட்டின்னு தானே கூப்பிட்டான். பாட்டி தான். அம்மா அம்மா 2 அம்மா, அம்மம்மா அம்மம்மானா பாட்டி தானே. என்ன மிஸ்டர் ரங்கநாதன், இது கூட தெரியாம இருக்கீங்க? சரி, அது பாட்டி தான். ஆனா எப்படி ஒருத்தருக்கு 2 அம்மா இருக்க முடியும்? ஏன் முடியாது? ஏன் சார் முடியாது? நீங்க சித்தி படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேனே. பார்த்துருக்கீங்களா? அப்போ வேற படம், அது பேர் என்ன? ரங்குன் ராதா இல்ல, அது சாரி, அன்னை. அன்னை படம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. பார்த்துருக்கணும். அது பார்க்காதனால தான் உங்களுக்கு ப்ராப்ளம். அதுல என்ன கதை தெரியுமா? இதே கதை. ஒரு பையன், அவனுக்கு 2 அம்மா. ஒன்னு பானுமதி, இன்னொன்னு சௌகார் ஜானகி. ஒன்னு பெத்த அம்மா, இன்னொன்னு வளர்த்த அம்மா.
ஆனா பையன் எப்படி கூப்பிடுவான்? நம்ம அரவிந்த் மாதிரியே ரெண்டு பேரையும் அம்மான்னு தான் கூப்பிடுவோம். அது எப்படி சார் முடியும்? என்னால ஒத்துக்க முடியல. நீங்க ஒத்துக்கிட்டா என்ன சார்? ஜனங்க ஒத்துக்கிட்டு சில்வர் ஜூபிலி படம் அது. என்ன படம் தெரியுமா அது? நான் கேசட் கொடுக்குறேன் பாருங்க. எமோஷனல் ஃபிலிம். பார்க்கும்போதே கண்ணில் ஜலம் கொட்டும். என்ன சார் இது? பார்க்கறதுக்கு முன்னாடியே கண்ணில் ஜலம் கொட்டுது. இல்ல சார், தூசுல கண்ணு வந்துருது. ச்சே, கண்ணுல தூசு வந்துருது. ஒரே கன்ஃபியூஷன். என்ன சார் இது ட்வின்ஸ் கிவின்ஸ்னு ஏதோ பயங்கரமா கதை விட்டு நிற்கிறாரு. யோ சும்மாரியா, அவர் என்னதான் குழப்பினாலும் எப்படி சமாளிக்கிறாரு பத்தியா? கண் மாதிரியா? நீங்க வேற சார். ஆனா ஒண்ணு, அரவிந்த் மாமனார் கிட்ட ஏதாவது டகடகடன்னு பேசினோம் வச்சிங்களேன், அவர் டோகலி ஆயிடுவார் பொழுது உங்களை மாதிரி. யோ என்ன முறைகிறீங்க? நான் ஒன்றும் இப்போ வேலை கிடையாது உங்ககிட்ட. ஐயா என்ன அம்மாவை பத்தின கன்ஃபியூஷன்லாம் தீர்ந்துதா? தெரியலையே. இன்னும் தெரியலையா? அவசரப்பட வேண்டாம். நான் டீட்டெயில்டா ஒரு நாள் உங்ககிட்ட உட்காந்து பேசுறேன். ஓகே, இப்போ நாம நிச்சயதார்த்த தேதியை குறிக்கிறோம். என்னைக்கு கன்வீனியன்ட் உங்களுக்கு? நீங்க என்ன சொல்றது? அடுத்த சண்டே தான் நான் ஃப்ரீ. செகண்ட் சண்டே ஷூட்டிங் கிடையாது. அன்னைக்கு தான் நிச்சயதார்த்தம். ஓகேயா? என்னடா? ஆமா, எனக்கு கூட ஷூட்டிங் இல்லை இன்னைக்கு. சரி, எனக்கும் அன்னைக்கு லீவ் தான். அப்போ நீ இங்க இருந்து பேசிட்டு இரு. நான் போய் டப்பிங் பேசணும். வரட்டுமா? சரி. ஆமா. அப்பா, அது இந்த gift அது சொன்னேனே, அது நான் முன்ன. ஓ சொன்னியா? அதுவா? எங்க இதோ இருக்கு? எங்க இருக்குது? என்ன ரிலே ரேஸா? செயினா? குட். ருக்கு, என் பையன் ஆசையா செயின் வாங்கியிருக்கான். வாங்கி போட்டுக்கோ. வாங்கிக்க. சீக்கிரம் போட்டுக்கோ. அப்போ நான் கிளம்புறேன் சார். see you. அப்போ இது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா வா, நீ பேசாம. அப்போ ஏம்மா, நான் பார்த்துக்கிறேன். போகலாம் வாங்க. போங்க. அப்போ அப்போ நாம பார்த்துக்க வேண்டியதுதான். தேங்க்யூ சார். ஆ, ஆ. மார்னிங் சார். குட் மார்னிங் Morning. சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஸ்ரீ, ஒரு நிமிஷம் பா. சொல்லுங்கப்பா. ஏமா போன்ல சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன உனக்கும் ராகவனுக்கும் பிரச்சனை? பிரச்சனை எனக்கும் ராகவனுக்கு இல்லப்பா. அப்புறம் ஏன் ராகவன் ஆபீஸ்க்கும் வரல, வீட்லயும் இல்ல? ஆபீஸ்க்கும் வர மாட்டேன், வீட்டுக்கும் வர மாட்டேன்னு கோச்சிட்டு எங்கேயோ வெளியே போயிட்டாருப்பா. ஆ, என்னம்மா இப்படி பதில் சொல்ற? வேற எப்படி சொல்ல சொல்றீங்க? அவர் கோவத்துல எந்த அர்த்தமும் இல்ல. அதனால்தான் அவர் இஷ்டப்படியே செய்யட்டும்னு விட்டுட்டேன். என்னதான் குடும்பத்துல பிரச்சனை வந்தாலும் நீ ராகவனை சமாதானப்படுத்திருக்கணும் ஸ்ரீநிதி. சும்மா என்னைய குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. எல்லாம் நீங்க பண்ண தப்பு. அதனால்தான் ராகவன் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்காரு. நான் தப்பு பண்ணனா? என்னம்மா சொல்ற? கண்டிப்பா இன்னைக்கு ராகவன் குடும்பத்துல இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். எப்படிமா? என்ன ராகவன் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவர் வீட்டோட மாப்பிளைய வச்சுக்கணுங்கிற உங்க ஆசையை தெரிஞ்சுட்டு இருந்தாதான் அவர் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்காரு. அதான் இப்ப நடக்கலையே. இதுக்கும் அவங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கும் என்னம்மா சம்பந்தம் இருக்கு? இருக்குப்பா, கண்டிப்பா இருக்கு. ஏற்கனவே அவர் குடும்பத்துல அவரை யாரும் மதிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அப்பா எழுதி வச்ச உயிர்ல தன் பங்கு 5 லட்சம் தான் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அடிக்கடி சண்டை போடுறாரு. அப்பாக்கும் மகனுக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். அத காரணம் காட்டி நீ வீட்டை விட்டு வெளியே வா, நம்ம 2 பேரும் தனி கொடுத்து நடத்தலாம்னு சொல்றாரு.
இதெல்லாம் எந்த தைரியத்துல பேசுறான்னு தெரியுமா டாடி? எல்லாம் நீங்க இருக்கிற தைரியத்துல தான். தனி கொடுத்தோம் தனியா போயிட்டா நீங்க வந்து கூப்பிடுவீங்க, அப்படியே உங்க கூட வந்து ஒட்டிக்கலான்னு ஆசைப்படுறாரு. எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லப்பா. அவரே வீட்டை விட்டு போனாலும் நான் வர மாதிரி இல்லை. ராகவன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்கப்பா. என் மேலேயும் அவர் மேலேயும் ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. உண்மையிலே ராகவனோட பிரச்சனை இந்த உயில்னால இல்ல. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே வரணும், நம்ம வீட்லயே வந்து செட்டில் ஆயிடணும்னு பாக்குறாரு. அதான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம். அப்பா, உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறதா இருந்தா இனிமே ராகவனை வீட்டோட வாங்கன்னு என்கரேஜ் பண்ணாதீங்க. எப்படி இத்தனை நாளா ஒரு நல்ல பொண்ணா நான் உங்களுக்கு இருந்தேனோ அதே மாதிரி அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்களுமே தலையிடாதீங்க. ஹலோ ராகவன், என்ன கதவு திறந்து வச்சிருக்கீங்க? எல்லாம் நீ வருவேன்னு தான். ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? நீங்களும் ஆபீஸ்க்கு வரல, வேலை எல்லாம் அதிகமாயிடுச்சு, அதான் லேட். சாரி சுந்தரியா, என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல? இதுல என்ன எனக்கு கஷ்டம் இருக்கு ராகவன்? உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். உனக்கு என் மேல இருக்கிற அக்கறை கூட ஸ்ரீநிதிக்கு இல்லாம போயிடுச்சே. சரி, இன்னைக்கு ஸ்ரீயோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது பாத்தியா? வழக்கம் போலதான், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. அப்புறம் ராகவன், இன்னைக்கு ஸ்ரீநிதி மேடமோட அப்பா ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. ஸ்ரீநிதி கிட்ட மாமா என்ன பத்தி விசாரிச்சிருப்பாரு. விசாரிச்சாரு. ஆனா ஸ்ரீநிதி மேடம் தான் எதுக்குமே அசைஞ்சு கொடுக்கல, எந்த டென்ஷனும் இல்லாம பேசினாங்க. நீங்க உங்க வீட்டு மேல காட்டின வெறுப்புக்கு அவங்க அப்பா தான் காரணம்னு சொல்லி அவங்க அப்பாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே எங்க குடும்ப பிரச்சனையில நீங்க தலையிடவே கூடாதுன்னு ஸ்ரீநிதி மேடம் ரொம்ப போல்டா சொல்லிட்டாங்க. எனக்கு என்னவோ இதெல்லாம் ஸ்ரீநிதி மேடம் உங்க மேல இருக்கிற அக்கறையில பேசுற மாதிரி தெரியல. அவளுக்கு எப்படி என் மேல அக்கறை இருக்கும்? என்ன பெத்த அப்பனுக்கே என் மேல அக்கறை இல்ல. இவ இப்ப வந்தவ தானே, எப்படி அக்கறை இருக்கும்? பெத்தவங்களுக்கே இல்லாத பாசம் கட்டவங்களுக்கு மட்டும் வந்துருமா?